திரி வந்து சரியான அளவுல ஆமா, திரி சரியான அளவுல போடலனாலும் ஓகேம்மா. வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டு இவ்ளோ பெரிய விளக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் பதில் உங்கள மாரி நெறைய பேருக்கு சந்தேகம் வரும் இல்லைங்களா? இப்ப இவ்ளோ பெரிய அகல் விளக்கு வச்சிருக்கேன். இல்ல குபேர விளக்கு மாரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நடுவுல வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? நடுவுல திரி வச்சு ஏத்துறது. அந்த மாதிரி விளக்கு. இப்ப நான் இவ்ளோ பெரிய விளக்கு வச்சிருக்கேன். இல்ல காமாட்சி அம்மன் விளக்கே வச்சிருக்கேன். ஃபுல்லா எண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லா இவ்ளோ பெரிய திரி போட்டிருக்கேன் அப்டின்னா கூட, நான் பூஜை ஆரம்பிக்கும்போது சாதாரணமா எரியுது. பூஜை மத்தியமத்துல சாதாரணமா எரியுது. பூஜையினோட வீரியம் அதிகமாகும்போது பிரகாசமா எரியுது. அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியம் இல்ல இல்லைங்களா? அது சாத்தியம் இல்ல. அதுதான் நின்னு எரியும் அப்படிம்பாங்க. இது வந்துமா நீங்க வந்து சின்ன பொண்ணு உங்களுக்கு தெரியல நீங்க கேட்கிறீங்க. பொதுவா வழிபாடு செய்றவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். இப்ப ஒருத்தவங்க அதீத வழிபாடு, மந்திர சித்தி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஒரு மந்திரத்த பொதுவா அது எந்த மந்திரமா இருந்தாலும் ஏறக்குறைய 1,4,00,000 நம்ம வந்து ஜெபிக்கும்போது, அந்த மந்திரம் நம்மளுக்கு சித்தியாக ஆரம்பிக்கும். சித்தியாகும்னா, அந்த மந்திரம் நம்மளுக்கு கை குடுக்க ஆரம்பிக்கும். நம்மளோட எண்ணங்களையும், நம்மளோட ஆசைகளையும் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் அப்படின்லாம். அந்த மாதிரி மந்திர சித்தி செய்றவங்களுக்கு இந்த விளக்கு நின்னு எரியறது நெறைய பேர் அனுபவமே பட்டிருப்பாங்க. அது சாத்வீக கடவுள் முருகன், விநாயகரா இருந்தாலும் சரி, தாந்திரீக கடவுள் தசமகா வித்யாக்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாம்மா ரொம்ப உக்கிரமா எரியும். தசமகா வித்யாக்கள் உதாரணத்துக்கு காளி வழிபாடு அப்படின்னு இவ்ளோ பெருசு எரியறதும் உண்டு.